வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு IIT நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் எச்சரித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கடே, செந்தில்குமார், பாந்தியா மற்றும் ராவத் தங்களது இணைகளுடன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்று சென்னையில் ஆணைகளை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு பள்ளியிலே பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு அளித்து உங்களுடைய மருத்துவ கனவு லட்சியத்தை நிறைவேற்றிட கடந்த மார்ச் மாதமே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் ஒரு சட்டம் இயற்றப்படும் என சட்டப்பேரவை விதியின் 110 விதியின் கீழ் நான் அறிவித்தேன். இதை செயல்படுத்த முதற்கட்டமாக மாண்புமிகு நீதியரசர் மரியாதைக்குரிய திரு கலையரசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி 110 அறிவிப்பின்படி பல தடைகளை தாண்டி சட்டமாக்கி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவியின் மருத்துவ கனவை நனவாக்கி உள்ளது. இதுவரை உங்களது குடும்பம் எவ்வாறாக அடையாளப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இனிமேல் உங்களுடைய குடும்பங்கள் மருத்துவர் குடும்பங்கள் என்றே அழைக்கப்படும். 7.5% ஒதுக்கீட்டின் மூலம் 405 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவக் கல்வியின் மூலம் 227 இடங்களும், சுயநிதி மருத்துவக் கல்வியின் மூலம் 86 இடங்களும் என மொத்தம் 317 இடங்கள் நடப்பாண்டில் அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு இன்றைக்கு மருத்துவ படிக்க இடங்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 7.5% இதேபோன்று அரசு பல் மருத்துவக் கல்வியின் மூலம் 12 இடங்களும், சுயநிதி பல் மருத்துவக் கல்வியின் மூலம் 80 இடங்களும் என மொத்தம் 92 இடங்கள் நடப்பாண்டில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பல் மருத்துவக் கல்வியில் இடம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். இதன் மூலம் அரசு பள்ளியில் படித்த மாணாக்கர்களுக்கு 7.5% முன்னுரிமை அடிப்படையின் கீழ் MBBS மற்றும் பல் மருத்துவ சேர்க்கையில் மொத்தம் 405 இடங்கள் எனக்கு கிடைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துள்ளேன். ஏழை மக்கள் நலனுக்காக அவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2000 இடங்களிலே ஏழை மக்கள் அதிகமாக வாழுகின்ற அந்த பகுதியிலே இந்த மினி கிளினிக்கை அங்கே துவங்கி அந்த ஏழை மக்களுக்கு உரிய நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்தோம். ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருந்தாலும் சரி, தமிழகத்தை சேர்ந்தாலும் சரி, சுமார் ஒரு 50% மேலான ஏழைகள் இருக்கின்றனர். அதற்கு நடுத்தர தகுதியில் இருக்கின்றவர்கள், உயர் நிலையில் இருக்கின்றவர்கள், அந்த 50% ஏழைகளுக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரசு மினி கிளினிக்கை இன்றைக்கு துவங்கப்படும் அறிவிப்பை வெளியிட்டு விரைவிலே அந்த மினி கிளினிக் துவங்கி ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதியிலேயே இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். இந்த 7.5% ஒதுக்கீட்டின் மூலம் இடம் கிடைத்திருப்பதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த மாணவியின் தந்தை தெரிவித்தார். நான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் நாயவட்ட கிராமம் புதுரோடுங்கிற கிராமத்தில் வசிக்கிறேங்க. வாழ்க்கையில் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை பிறக்கிறப்பவே டாக்டர்னு நினைச்சுனுங்க நானுங்க. ஆனால் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த அழுது ஒவ்வொரு நாளுமே எனக்கு பாப்பாவுடைய டாக்டர்னு நினைச்சிருங்க. எப்படி அவனை டாக்டராக போறேன்னு டெய்லி கூலி வேலைத்தானுங்க போயிட்டு இருக்குனுங்க. இப்போ ஐயா முதலமைச்சர் ஐயாவுங்க 7.5 இடம் ஒதுக்கீடு அறிவிச்சதுனால என் பிள்ளைங்க சமுதாயத்திலே டாக்டர் இல்லைங்க. எங்கள் அப்பா படிக்காதவருங்க, எங்கள் பாட்னார் படிக்காதவருங்க. எனக்கு இந்த பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு கொடுத்த ஐயா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்குங்க. கடவுள்கிட்ட கூட கேட்டு கூட கிடைக்காத இந்த காலத்தில் என் பிள்ளை டாக்டராக வீடு கொடுத்து சாமிக்கு நன்றி சொல்லுங்க.
அவங்களை மறக்கவே முடியாது ஐயா. தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஏற்கனவே +2 அடிப்படையில் நம்ம இந்த MBBS கலந்தாய்வு நடந்த காலத்தில் கூட 30லிருந்து 40 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தான் MBBS இடம் கிடைத்தது. இதுதான் முக்கியமான தகவல். ஆனால் இன்றைக்கு 313 பேருக்கு கிடைக்குது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 41% அரசு பள்ளி மாணவர்கள் தான் மொத்த மாணவர்கள். ஆனால் அதுல 6 பேருக்கு தான் கிடைத்தது. இன்றைக்கு 313 அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு கிடைக்குது. இதுல ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குங்க. இது இங்கே நோட்டரி பப்ளிக் இருக்காரு. எந்த விலையும் இல்லாம நோட்டரி பப்ளிக் நாங்க என்கரேஜ் பண்ணி இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்ல நாங்க 2 மாநிலத்தில் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணா எங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். தமிழ்நாட்டை தவிர நாங்கள் எங்கேயுமே நேட்டிவ் கிளைம் பண்ணலை அப்படின்றத செல்ஃப் டிக்ளரேஷன் 100 ரூபாய் ஸ்டாம்ப், இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அவங்க நோட்டரி பப்ளிக்கில் அவங்க கையெழுத்து போட்டு எங்களுக்கு கொடுத்துடணும். அரசு கண்காணிக்கும், விசாரணை செய்யும், காவல்துறையுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படும். எந்த தவறுகளும் அளிக்க மாட்டோம். வெரி வெரி ஓப்பன், வெரி டிரான்ஸ்பரண்ட். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் தமிழக அரசு சரித்திர சாதனை படைத்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு IIT நுழைவுத் தேர்வுக்கான இலவச பயிற்சி அளிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக தில்லியைச் சேர்ந்த நிபுணர் குழுவுடன் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் எச்சரித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பாசன ஏரிகளிலே இந்த வடகிழக்கு பருவமழையினாலே 9529 ஏரிகளில் 714 ஏரிகள் 100% முழு கொள்ளளவை பெற்றிருக்கிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் மிதமான மழை பெய்தாலும் செம்பரம்பாக்கு ஏரி நிரம்பும் போது அடையாற்றில் குறைந்த அளவு நீர்தான் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை தற்போது உள்ள நிலையிலே இருக்கிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுகிற போது அவர்கள் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்கிற போது அவர்களுக்கு தேவையான உணவு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுகிற வதந்திகளை மக்கள் யாரும் நம்ப தேவையில்லை. அவர்கள் ஆதாரபூர்வமான தகவல்களை வெளியிடுவதில்லை. அவர்கள் செவிவெளி செய்திகளாக அவர்களுடைய தெரிந்த தகவல்களை, தெரியாத தகவல்களையும், தவறான தகவல்களையும் உள்நோக்கத்தோடோ உள்நோக்கமின்றியோ வெளியிடுகிறார்கள். ஆகவே சமூக வலைதளங்களில் இந்த வெள்ள நீர் வெளியேற்றம், உபரி நீர் வெளியேற்றம், அணைகளின் நிலைமை இவை பற்றியெல்லாம் அதிகாரப்பூர்வமாக பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அரசின் சார்பிலே வெளியிடக்கூடிய தகவல்கள் மக்கள் முழுமையாக அதை மற்றும் அறிந்து பின்பற்ற வேண்டும். அரியர்ஸ் தேர்வுகளை ரத்து செய்ய முடியாது என்று பல்கலைக்கழக மானியக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரியர்ஸ் தேர்வுகளை நடத்தாமல் முடிவுகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்கையில் பல்கலைக்கழக மானியக்குழு இதனை தெரிவித்தது. அரியர்ஸ் தேர்வு ரத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளோடு இந்த வழக்கும் நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கால்நடை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை அத்துறைக்கான அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிட்டார். சென்னையில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலந்தாய்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 84வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய வ.உ.சியின் தேசப்பற்றை வணங்கி போற்றுவதாக கூறியுள்ளார். சர்வதேச குழந்தைகள் தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அன்றைய தினம் 1 மணி நேரம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தாமல் குடும்பத்தினர் குழந்தைகளுடன் செலவிட வேண்டும் என்று தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநர் திரு கண்ணப்பனும் இதனை வலியுறுத்தி பள்ளிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கடே, உக்ரைனின் விளாடிஸ்லேவி ஆர்லோவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 3-6, 10-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் ரெமி பெட்ரோலா, இத்தாலியின் எரிக் ரிபால்டி இணையை வென்றது. இந்தியாவின் செந்தில்குமார், பாந்தியா ராவத் ஆகியோரும் தங்களது இணைகளுடன் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக
உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு IIT நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் எச்சரித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கடே, செந்தில்குமார், பாந்தியா மற்றும் ராவத் தங்களது இணைகளுடன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.